உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. குரூப் 4 டிஎன்பிசியில் சுமார் 13 லட்சம் பேர் இன்றைக்கு தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் தான் இந்த குரூப் 4 தேர்தலில் அதிகமாக தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இந்த தேர்வில் முறைகேடு என்பதாக பரவலான தகவல். அதோட இந்த தேர்வில் எழுதுகின்றவர்கள் அந்த வினாத்தாளில் சிலபஸ், அந்த சிலபஸ் அந்த கேள்வி கேட்கல, அதுக்கு அப்பாற்பட்டு அந்த டிஎன்பிசி தேர்வு கேள்வி வந்திருக்குது. அதனால கடினமாகி பல பேர் அந்த தேர்வு எழுத முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. முழுமையா தேர்வு எழுத முடியல. ஏன்னா சிலபஸ் தான் ஒவ்வொரு முறையும் குரூப் 4 தேர்வுக்கு வினாத்தாள் எடுத்து அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்த முறை அப்படி அல்ல. அதோடு தேர்வு முடிந்த பிறகு அந்த எழுதின தேர்வு தாள்கள் அதை முறையாக சீலிட்டு கொண்டு போகல, அதுல குளறுபடி. ஆக இப்படிப்பட்ட குளறுபடியான தேர்தலை ரத்து செய்து மீண்டும் டிஎன்பிசி தேர்தல் குரூப் 4 மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இந்த அரசு. அப்படி நடத்தாமல் இதையே வைத்துக் கொண்டு நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அறிவித்தால் அதிமுக அரசு வந்த பிறகு அது ரத்து செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல ஸ்டாலின் பேசுகிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒண்ணுமே செய்யலன்னு. நீ படிச்சு பார்த்தா தானே தெரியும், எதையுமே பார்க்கறது இல்ல. திரு ஸ்டாலின் அவர்களே 2010 2020 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் என்ன செய்தோம் என்று படிச்சு பாருங்க, இல்லைங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எதுவுமே தெரியாத, ஒண்ணுமே தெரியாத அதிமுக ஆட்சியில் ஒன்னும் செய்யல என்று தவறான தகவலை இனி பொதுக்கூட்டத்திலையும் வெளியிலையும் பேட்டி கொடுக்காதீங்க. ஏன்னா நாங்கள் செஞ்சதெல்லாம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரே ஆண்டுல 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம்ல, 11 அரசு மருத்துவக் கல்லூரி. அம்மா இருக்கின்ற பொழுது 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 21 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்தியாவிலேயே வரலாற்று சாதனை படைச்சிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்து திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 50 மாசத்துல ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டாட முடியல. நீங்க எங்களை பத்தி பேசலாமா? உங்களுக்கு யோகி இருக்குதா? அது மட்டும் இல்ல, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. ஏன்னா ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்க வேணும். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டாந்துருக்கிறோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 2011 2021 வரைக்கும் 10 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில் இந்த கல்லூரியை கொண்டு வந்து ஏழை எளிய மக்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி. அதே நீங்க பாத்தீங்கன்னா பொறியியல் கல்லூரி 4, வேளாண்மை கல்லூரி 5, கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 5, சட்ட கல்லூரி 7 சட்ட கல்லூரி கொண்டாந்து, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததின் விளைவு இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெயரை பெற்றுக்கிறோம் உயர்கல்வி படிப்பதில். திரு ஸ்டாலின் அவர்களே, தயவு செய்து அருள் கூர்ந்து நாங்கள் செய்த சாதனை என்று நான் கூட சொல்ல, நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன கல்லூரி திறந்துக்கப்பட்டது, எவ்வளவு பேர் படிச்சாங்க, அந்த புள்ளி விவரத்தால் தெரிஞ்சுக்க. இனி தெரிஞ்சு பேசுங்க. அதிமுக ஆட்சியில் தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம். இன்றைக்கு நாட்டிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம்னா அது அதிமுக ஆட்சியில் தான். இன்னொன்னு சொன்னார், அந்த தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்தா 5.5 லட்சம் பேருக்கு அரசின் மூலமாக வேலை வாய்ப்பு பெற்று தருவதாக சொன்னாங்க. அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் வெளியிட்டிருக்கார். இதுவரைக்கும் எவ்வளவு காலி பணியிடங்கள் நிரப்பியிருக்கிறீங்க? கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் வெறும் 50,000 பேர் தான் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அறிவிப்பு. இந்த 3 மாதத்துக்கு முன்பு ஒரே மாதத்தில் தமிழ்நாட்டில் 20,000 அரசு ஊழியர்கள்
இன்றைக்கு பணி ஓய்வு பெற்றுக்கிறாங்க. ஒரு 3 மாசத்துக்கு முந்தி இந்த 4 வருஷத்துல சுமார் 75,000 அரசு பணியாளர்கள் ஓய்வு பெற்றுக்கிறாங்க. அப்படின்னா நீங்க எங்க நியமிச்சீங்க? அந்த ஓய்வு பெற்ற அளவிற்கு கூட புதிய அரசு பணியில பணியாளர் நியமிக்கலையே. அத்தனையும் பொய். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? படித்த இளைஞர்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? வேண்டும் என்று திட்டமிட்டு பொய் பேசி இளைஞர்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.